ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜா ராமானுஜான்னு சொல்றோம். இதோ சித்திரையில் திருவாதிரை வரப்போறது. அன்னைய தினம் தாங்க நம்ம அத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக இருந்த கலின்ற கோலாகலம் இந்த பூமியில நடவாத இருக்கிறதுக்காக உயர்தரு நம் சுவாமி ராமானுஜரோட திரு அவதார நாளுங்க. இதோட உகந்த நாள் உண்டோ? நமக்கெல்லாம் எப்படி பண்டிகைகளோ, தீபாவளி பொங்கல்னு பண்டிகையை கொண்டாடுறோம். அதை காட்டிலும் சிறந்தது நம் சுவாமி ராமானுஜரோட திரு அவதார நாள் வைபவம் தாங்க. இதை கொண்டாடுறது தாங்க நமக்கு தீபாவளி பொங்கல். அப்படிப்பட்ட நம் சுவாமி ராமானுஜரை பற்றிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கான ஆசைப்பட்டு ஒரு அழகான விஷயத்தை இன்னைக்கு உங்களோட பகிர போறேன். என்னன்னா, தாம் உகந்த திருமேனி, தமர் உகந்த திருமேனி, தானான திருமேனின் நம்ம சம்பிரதாயத்துல சுவாமி ராமானுஜருடைய திருமேனி 3 இடத்துல இருக்கு. அதை பத்தியான அழகான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை கேட்கறதுனால என்ன பயன்னா, சுவாமி ராமானுஜன் அப்படின்ற திருநாமத்தை கேட்டாலே கோடி புண்ணியம் கிடைக்குங்க. நம்ம அத்தனை பேரையும் உய்விக்கிறதுக்காக தானே அவருடைய திரு அவதாரம். கண்டுகொண்டேன் என் ராமானுஜன் தன்னை, காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொத்தாலில், என் தொல்லை வெண்ணோய் விண்டு கொண்டேன் அவர் சீர்வெல்ல வாரியை வாய்மடுத்தின்று உண்டு கொண்டேன், இன்னம் உற்றன ஓதில் உலப்பில்லையே அப்படின்ற மாதிரி நம் சுவாமி ராமானுஜரோட அழகான இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது தமர் உகந்த திருமேனின்னு ஒரு திருமேனி இருக்கு அவருக்கு. அது எங்க எப்படி வந்தது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதாவது இவர் மேலக்கோட்டையில 12 வருட காலம் சோழராஜாவினால அதாவது அவரோட துன்பத்தை தாங்க முடியாம இவர் அங்க போய் இருக்கார். அந்த 12 வருட காலமும் முடிஞ்சும் போது, அப்பா இனி என்னால இங்க இருக்க முடியாது, நான் திருப்பியும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாருதி சிறியாண்டான்ற தன் சிஷ்யங்கிட்ட சொல்றார். நீ போய் ஸ்ரீரங்கத்துல என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு வாப்பா. நம் கூரத்தாழ்வானையும் நம் பெரிய பெருமாளையும் பிரிந்து எத்தனை நாட்கள் ஆயிடுத்து அப்படின்றார். அவரும் போய் பார்க்கறாரு. சோழராஜா இறந்துட்டார், அந்த கிருமி கண்ட சோழராஜா இறந்துட்டாருன்ற விஷயத்தையும் சொல்றாரு. நடந்த எல்லா சரித்திரத்தையும் சொல்றாரு. வாங்க நம்ம இப்பயே கிளம்பலான்னு சொல்லிட்டு சுவாமி ராமானுஜரும் அங்க இருந்த சிஷ்யர்களும் கிளம்புறாங்க. அப்ப அந்த இருந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க, ஆஹா எங்களை விட்டு போறேன்றீங்களே, உம்மை பிரிஞ்சு நாங்க எப்படி இந்த லோகத்துல இருப்போம் அப்படின்றார். அதுக்குதான் அவர் சொல்றாரு, பெருமாள் ஒரு வியாஜமாக என்னை இங்க கொண்டு வந்தார். அதாவது மண்ணுக்குள் மறைந்துகிருந்த அந்த பகவான் மேலக்கோட்டை திருநாராயண பெருமாளையும் தில்லி பாதுஷாவோட அரண்மனையில இருந்த ராமப்பிரியரையும் எடுத்துன்னு உரிய இடத்துல சேர்த்தாச்சு. அவருக்கு வேண்டிய உற்சவங்கள், பண்டிகைகள், அவருடைய அத்தனை திருமணஞ்சனங்கள் அத்தனையும் வகைப்படுத்தியாச்சு. இனி நீங்க அத்தனை பேரும் இங்க இருந்து நம்ம வைஷ்ணவ லட்சணத்துக்கு எது சிறந்தது? பகவத் கைங்கரியம் தான். இங்க இருந்து நான் சொல்லிய முறையில அத்தனை கைங்கரியத்தையும் செஞ்சுட்டு வாங்க. என்னோட நீங்களும் வரேன்னு கிளம்பிட்டா இந்த பகவானை யார் பார்த்துப்பா? அதனால நீங்கெல்லாம் இங்கேயே இருங்கோன்னு சொல்றான். அங்க இருந்த மக்களும் சரி, ஆனா உம்மை விட்டு பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ ஒரு விக்கிரகத்தை செய்யறா. அப்புறம் பகவான் ராமானுஜர் கிட்ட காமிக்கிறா. அவரும் பார்த்துட்டு சரின்னு அந்த விக்கிரகத்தை கட்டி பிடிச்சு தன்னோட சக்தியை அதுல கொடுக்குறாரு. அப்புறம் அதை பிரதிஷ்டையும் பண்றாங்க அந்த இடத்துல. அதாவது சிஷ்யர்களுக்காக அவர் செய்த அதாவது தன்னோட சக்தியை அவர் அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்தார் இல்லையா? அததான் தமர் உகந்த திருமேனின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த விக்கிரகம் மேலக்கோட்டையில இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாம் உகந்த திருமேனி, இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சரித்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்துக்கு வராரு. பல வருடங்கள் பகவத் கைங்கரியத்திலையும் எல்லா உற்சவங்களையும் வகைப்படுத்தி எல்லாமும் செஞ்சிடறாரு. 120 பிராயமும் ஆயிடுறது அவருக்கு. சொல்றாரு, இனி நான் எப்படி இருப்பேன்னு பெருமாள் கிட்ட போய் எனக்கு விடையலின்னு சொல்லி கேட்டுட்டு திரும்பி வரா. இந்த விஷயத்த தெரிஞ்சுட்ட அத்தனை பேரும் ரொம்ப வருத்தப்படுறா. அப்ப என்ன ஆகுதுன்னா, முதலியாண்டானோட புதல்வரான கந்தாடை ஆண்டான், எமக்குக்காக நீங்க ஒரு அருள் புரியணும், உம்மோட விக்கிரகத்தை பண்றதுக்கே எங்களுக்கு அனுமதி தரணும், நீர் போயிட்டீர்னா
நீர் இல்லாமல் நாங்க எப்படி இருப்போம்? நான் போகணும்னு சொல்லியிருக்கேனே தவிர, என்னைக்கு போவேன்னு தெரியாதப்பா. இன்னும் பல மாதங்கள் கூட இருக்கலாம். அதனால இருங்கோ. நான் இல்லாட்டி என்னப்பா? நீங்க பெருமாள தியானிச்சுண்டு நான் சொன்ன வழியில நடங்கோ அப்படின்னு சொல்றார். பகவத் கைங்கரியத்தெல்லாம் விடாம செஞ்சுட்டு வாங்கோ. அப்போ கந்தாடை ஆண்டன் திருப்பியும் திரும்பியும் மத்த சிஷ்யர்கள் கந்தாடை ஆண்டான் இவாலாம் சுவாமி ராமானுஜனை கெஞ்சி கெஞ்சி கேட்கறாளாம். உடனே அவரும் சரி என்னோட விக்கிரகத்தை பண்ணுங்கோன்னு அனுமதி கொடுக்குறா. அவளும் அந்த விக்கிரகத்தை பண்றா. இவரும் அதை கட்டிப்பிடித்து தன் சக்தி அதுல தராரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இங்க இதை நீங்க பிரதிஷ்டை பண்ண வேண்டாம், என்னோட திரு அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூர்ல போய் இதை பிரதிஷ்டை பண்ணுன்றாரு. அதே மாதிரி அந்த திருவிக்கிரகத்தை கந்தாடை ஆண்டானும் மற்ற சிஷ்யாலும் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கொண்டு போறா. அங்க சிற்பியை வச்சு அந்த கண்ணை திறக்கிறாங்க. அதாவது பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி கண் இமைகளை திறப்பாங்க. அதை செய்யும் போது அந்த ஒளியானது அந்த அவரோட சுவாமி ராமானுஜரோட கண்ணில் பட்டுறது. அந்த நேரத்தில் சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்தில் உட்காந்து சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம் நடத்திட்டு இருக்காரு. அந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் அவர் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அவர் கண்களிலேந்து ரத்தம் பெருகிறது. ஏன்னா அந்த இடத்துல கண்ணில் ஒளிப்பட்டதுனால இந்த இடத்துலேருந்து ரத்தம் வருது. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தான் அவர் திருப்பியும் தன் நிலையை உணர்றாரு. இப்போ சிஷ்யர்கள்லாம் என்ன நடந்தது சுவாமின்னா, அங்க பிராண பிரதிஷ்டை பண்ணி கந்தாடை ஆண்டானும் மற்ற சிஷ்யாலும் அவ அன்புல என்னை கட்டி போட்டுட்டாப்பான்னாராம். அதுதான் தாம் உகந்த திருமேனி இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல பக்தர்கள் சேவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாமி ராமானுஜர் மரணிக்கிறதுக்கு சில நாட்கள் தான் இருக்கு. அப்போ அவங்க இருக்க சிஷ்யெல்லாம் சொல்லிட்டா, அவளுக்காக அது கொடுத்து உம்மோட திருமேனியை அங்க ஏல பண்ணிட்டேன், இங்க உம்மை விட்டு நாங்க அத்தனை பேரும் எப்படி இருப்போம்னு உடனே தான் அதாவது பரமபதிக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி சில அறிவுரைகள் எல்லாம் சிஷ்யர்களுக்கு வழங்குறாங்க. நீங்க எப்படி இருக்கணும், அதாவது ஸ்ரீபாஷ்யத்தை படியுங்கோ, அது படிச்சுங்கோ, மற்றவாளுக்கு சொல்லியும் கொடுங்கோ, இல்லை சொல்றதை கேட்கவாது செய்யுங்கோ, 4000 திவ்ய பிரபந்தத்தை அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கோங்கோ, அதை தெரிஞ்சுட்டு நீங்களும் வாசிங்கோ, மற்றவாளுக்கும் சொல்லி கொடுங்கோன்றார். அது செய்ய முடியாட்டி நீங்க என்ன முடியுமோ, அதாவது அமுதுபொடி சாத்துப்பொடி பண்ணுங்கோ, அதாவது பெருமாள் உகந்தருநில நிலத்துல அமுதுபடி சாத்துப்படி செய்யுங்கோன்றார். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்ய தேசங்கள்ல நீங்க ததியாராதனம் பண்ணுங்கோ அப்படின்றார். அதுவும் உங்களால முடியலன்னா திருநாராயணபுரம்ன்ற மேலக்கோட்டையில ஒரு குடிசையாவது அமைத்து அங்கு இருந்து பெருமாளை சேவிங்கோன்றார். உங்களால அதுவும் முடியலன்னா இருந்த இடத்திலேயே இருந்து அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாழ்க்கையை கடத்துங்கோன்றார். அதுவும் முடியாத பட்சத்துல அதாவது நாம் எல்லாரும் அபிமானிக்கும் ஆச்சாரியன் திருவடியை பற்றின்று அவர் சொல்படி கேட்டு வாழுங்கோன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட சிஷ்யர்கள் சொல்றார், இதெல்லாம் சொல்லிட்டீர், இருந்தாலும் உம்மை விட்டு பிரிய எங்களுக்கு மனசில்லை, எங்களுக்காக நீங்க தான் மனம் இறங்கணும், எங்களுக்காக வேண்டி ஒரு விக்கிரகத்தை பண்றதுக்கு அனுமதி தரணும்னு கேட்கிறா. அவரும் சரின்னு சொல்லவே இவர் பரமபதிக்கிறதுக்கு 3 நாட்கள் முன்னாடி அவருக்கான விக்கிரகத்தை 3 நாட்கள்ல அவ செஞ்சு முடிக்கிறாராம். செஞ்சு முடிச்சு அந்த விக்கிரகத்தையும் எடுத்துட்டு வரா. அப்போ உட்காந்து சுவாமி ராமானுஜரும் அமர்ந்து தியானத்துல இருக்கார். அந்த நேரத்துல தான் அந்த திருவிக்கிரகத்தை எடுத்துட்டு வரா. அப்ப 2 பேரும் கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது இவர் யார் விக்கிரகம் எதுன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே அச்சு அசலாக இருந்ததாம். அதை கண்ணை திறந்து பார்த்த ராமானுஜர் அவர் பேச ஆரம்பிச்சிட்ட அப்புறம்தான் இது விக்கிரகம், இது சுவாமி ராமானுஜர் அப்படின்றதே அங்க இருக்கவாளுக்கு புரிஞ்சுதான். அச்சு அசல்ல சுவாமியாகவே எழுந்தருளித்தான் அந்த திருவிக்கிரகம். அதை பார்த்து இது நானே ஆன திருமேனின்னு அதையும் ஆலிங்கனம் பண்ணி அது சக்தியையும் அதுல கொடுத்தாராம். இத மாதிரி தானே ஆன திருமேனி இன்னைக்கும் திருவரங்கத்துல பெருமாளோட வசந்த மண்டபம் சொல்லப்படுற சுவாமி ராமானுஜரோட சன்னதியில எழுந்தருளி இருக்காது. அதை நம்ம எல்லாரும் போய் சேவிக்கலாம். இத மாதிரி தானான திருமேனி, தமருகந்த திருமேனி, தான்முகந்த திருமேனின்ற இந்த 3 திருமேனிகளும் சாக்ஷாத் சுவாமி ராமானுஜரே.
அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. அவரோட அனுகிரகத்தை பெறணும்னா இந்த திருமேனிகள்ல எழுந்தருளி இருக்க திவ்ய தேசங்களுக்கு சென்று அவரை சேவித்தோம்னா கண்டிப்பா நம்ம அத்தனை பேருக்கும் சுவாமி ராமானுஜரோட அனுகிரகம் கிடைக்கும். அதாவது சுவாமி ராமானுஜரை போல் ஒருத்தர் இந்த பூமியில் உண்டோன்னு கேட்டா இல்லவே இல்லைங்க. அப்படிப்பட்ட சுவாமி ராமானுஜனை நம்ம என்னென்னைக்கும் மறவாது அவர் திருவடியை போற்றி பணிவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.